ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில். அது என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவங்க வில்லேஜ்லேருந்து பூ எடுத்துன்னு வந்தாங்க. சரி எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா இது காட்பாடியில் நடந்தது. காட்பாடிக்கு ஒரு வேலையாக போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்திருந்தான். சரி அலரி பூக்கு இதில் அது கொடுக்கணும்னு சொன்னான். சரி நானும் என்ன பண்ணேன், அந்த பேக்கில் இந்த பேக்கில் போட்டு கொடுத்தேன், பெரிய பேக்கில். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பூ, அலரி பூ, ரோஸு, சாமந்தி, அதெல்லாம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு 30 கிலோ பூ கொடுத்தேன். நான் போய் கொடுக்க சொன்னான். சரி நான் என்ன பண்ணேன், சரி அது எல்லாம் பார்க்காம அதை பேக் பண்ணி தானே வச்சுருந்தேன். சரி வண்டி பின்னாடி வச்சுட்டேன். வண்டி பின்னாடி கட்டிகிட்டே போய் அந்த காட்பாடிக்கு கொடுக்கணும். சரி அங்கே போய் மொத்தம் பூ சரி கரெக்டாக பார்க்கலான்னு பார்த்தா மொத்தம் செக் பண்ண எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. சரி அலரி பூவில் பார்த்தா என்னவோ கருப்பாக என்ன வால் மாதிரி இருந்துச்சுன்னு சரி அது வெளியே வச்சா பார்த்தீங்களா புஷ்ஷுன்னு கிளம்பு பாம்பு குட்டி. நல்ல பாம்பு தான், ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஒரு போடுனா அவள் தான் போல. இது என்னவோ அந்த பாம்புகளுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சிக்கலை வந்து இதாகுது. ஒரு டைம் அப்படி தான் மார்க்கெட்லேயும் அப்படியே பார்த்தேன். இலை பூ கட்டுறாங்கல்ல இலைக்கு, அந்த இலைக்குள்ளே பாம்பு வந்துச்சு. எத்தனையோ இது வந்துச்சு. நிறைய ப்ராப்ளம்ஸ் பாம்புங்களால நிறைய இது பூவில் பார்த்தீங்கன்னா நிறைய வருது. இதை பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள் எப்படி இதுன்னு காமிக்கிறேன். சத்தியமாங்க கொஞ்சம் கூட நினச்சே பார்த்து கடவுள் புண்ணியத்தில் பார்த்தீங்கன்னா உயிர் தப்பிச்சேன். சத்தியமாக இது. ஏன்னா அது எனக்கு எதுவும் கேட்கல, அந்த சவுண்டு போடும் அது எதுவுமே கேட்கல. சரி பூவெல்லாம் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சாமந்தி, கேந்தி பூ, இந்த அலரி மூட்டை அலரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ அலரி தான் இது, 2-3 கிலோ தான் இது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பூ வாங்கிட்டு போனேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. சரி வெளியே எடுத்து பூ இருக்கிற பார்த்தா ஏதோ வால் மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. சரி பார்த்தேன்னா அது சின்ன பாம்பு தான், அது எப்படி வந்திருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேன். பாவம் அங்கே பூ பறிக்கிறவங்களோட நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா? விவசாயிகளோடது ரொம்ப கஷ்டங்க. தினம் செத்து வாழ வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நம்ம இப்போ பார்க்குறது நம்மளுக்கே அந்த மாதிரி இருக்குது. அவங்களாம் எப்படி இருப்பாங்க? இது கூட பரவாயில்லைங்க. ஒரு டைம் என்னாச்சு, என்னோட சேனலே போட்டிருப்பேன், ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். கேந்தி பூ வருது பார்த்தீங்களா? கேந்தி பூ ஆரஞ்சு கலர் பூ வரும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோ. நம்ம கடை பக்கத்தில் ஒரு அண்ணா இருக்கிறாரு, அவன் கடைக்கு வரும். அந்த கேந்தி பார்த்தீங்கன்னா இங்கே தான் லோக்கல் கேந்தி தான். இந்த வேலூர்லேருந்து இந்த சுட்டுப்பாட்டா வட்டாரத்துலேருந்து அந்த கேந்தி வரும். வெளியூர் கேந்திலாம் இல்லை. என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேந்திலாம் சரி மூட்டை மொத்தம் இது அவுட்டு போட்டாங்க. போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு எப்படி தான் வந்து தெரியல. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க கடையில் எந்த பூவும் இல்லை, வெறும் கேந்தி பூ மூட்டை தான் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு வரமே ஒரு பாம்பு. அது என்னவோ பாம்பு சொல்லுவாங்க, அது கொம்பேரி பாம்பு என்னவோ சொல்லுவாங்க, கொம்பேரி மூக்குன்னு என்னவோ பாம்பு சொல்கிறாங்க. அது பெரிய எப்படியே ஒரு 4 அடிக்கு இருந்துச்சு. அது மெலிசாக இருந்துச்சு பாம்பு. அது அந்த வீடியோ கூட நான் காமிக்கிறேன் பாருங்கள், நாளைக்கு வேணால் போடுறேன். அது ஏன்னா அதில் யூடியூப்பில் தேடி எடுக்கணும் அந்த வீடியோ. அது செம்ம ஒரு த்ரில்லுங்க. அது பக்கத்துலேயே அவங்க அந்த அண்ணா உட்காந்துற பார்த்தீங்களா, அவங்க கரெக்டாக அந்த முதுகுலேருந்து வருது அந்த பாம்பு. அது சில பேர் பார்த்தீங்கன்னா அது விஷம் இல்லாத பாம்பு சொல்கிறாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா அது விஷம் உள்ள பாம்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் செம்ம ஒரு த்ரில்லுங்க, ரொம்ப ஒரு இது. ஏன்னா நம்ம வேலை செய்கிறது பார்த்தீங்களா, அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் எவ்வளோ அழகுக்குதோ அவ்வளோ ஆபத்து இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எனக்கும் தெரியும், பூ எவ்வளோ பார்க்க அழகாகிதோ அதில் அவ்வளோ ஆபத்து இருக்குது. அந்த மாதிரி ஆச்சு. ஒரு டைம் அப்படி தான் எல்லை மூட்டையில் கூட வந்துச்சு பாம்பு. நிறைய இதில் பாம்பு வரும், தேள் வரும், அது பூரா அது எல்லாம் வரும். பூவில் பார்த்தீங்கன்னா பூ அந்த மாலைக்கு தழை கட்டுறோம் பார்த்தீங்கன்னா மேலே பச்சையாக, அதில் கூட நிறைய இது வரும். ஏன்னா நிறைய பார்த்துட்டேன். நம்மளுக்கே அந்த மாதிரி இருக்கு. அது வேலை பறிச்சுன்னு வராங்க பார்த்தீங்கன்னா தழையெல்லாம், அந்த இதில் போய் ஏரியில் போய் இது காட்டுக்குள்ளே போய் அதெல்லாம் பறிச்சுன்னு அவங்களோட நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா? அதுவும் இல்லாமல் விவசாயிங்க செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பூவெல்லாம் பூ பறிச்சு இது பண்ணுறாங்களே, அவங்களாம் எப்படி இருக்கும் பாவம். ஏன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வேலைங்க இதெல்லாம். ரொம்ப கஷ்டமான வேலை. நானே கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சரி நீ தான் என்ன கொடுத்தா அவன் கொஞ்சம் போய் குத்துரு சொன்னான் அவன் ஃப்ரெண்டு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு இது அந்த மாதிரி சொன்னான். அது பூ பார்த்தீங்கன்னா பார்சல் வந்துச்சு. அது வந்த அப்புறம் மார்க்கெட்டு வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், சரி மொத்தம் பேக் பண்ணி இருந்துச்சு, வண்டியில் மொத்தம் கட்டிகிட்டு போய் அங்கே காட்பாடியில் போய் இறக்கிட்டேன். இறக்குன அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பூவெல்லாம் கரெக்டாக இதான்னு பார்க்கலாம் தான் இது பண்ணேன். ஐயோ அது ஏதோ கவரில் கட்டி இருந்தாங்க, அதனால ஒன்றும் தெரில. இல்லைன்னா சப்போஸ் அது ஓப்பனில் கவர் இருந்துச்சுன்னா அந்த பூ அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் வந்துடும். அது இல்லாமல் அது விஷம் இல்லாத பாம்பு இல்லைன்னா பரவாயில்ல, அது நல்ல பாம்பு புத்துன்னு போட. ஏன்னா பெரிய பாம்பு விட சின்ன பாம்புக்கு ரொம்ப விஷம் அதிகம். ஏன்னா
ஒருத்தருக்கு போட்டு தரணும்னா அதுக்கு எவ்வளோ விஷம் செலுத்தணும்னு அதுக்கு தெரியாது. மொத்தம் அதுக்கு ஒரு உயிருக்கு ஆபத்துன்னா அது மொத்தம் விஷமும் செலுத்திடும். ஏன்னா அந்த மாதிரி சின்ன பம்பில், பெரிய பம்புனா அதுக்கு தெரியும், அவங்க நம்மளுக்கு எதிரியா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம எப்படி பார்த்தாலும் அப்படி திரும்ப. சின்ன பம்பில் அப்படி இல்லை, நம்ம முன்னாடி தான் வரும், கொத்துட்டு தான் வரும். அது என்ன அவங்க நேரம் சரியாக இருந்துச்சு, ஜஸ்ட் மிஸ்ஸு. வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த வீடியோ நான் காமிட்டு தான் இது பண்ணேன். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே.